வணக்கம் மக்களே. பிக் பாஸ் 7 இன்னைக்கு எபிசோடு. கமல் சார் வந்து விஜயகாந்த் இரங்கல் செய்தியை வந்து அறிவித்தார். அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொன்னார். அடுத்தது வந்து டாஸ்க் விளையாண்டாங்க இல்லைங்களா, அதில் பூர்ணிமா வந்து கார் துப்பிட்டு போனாங்களே, அதை பற்றி பூர்ணிமா கிட்ட கேட்டாங்க. ஏதாவது பொது இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு உட்கார வச்சிட்டாங்க. அடுத்தது தினேஷை எந்திரிச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தார். தினேஷை நிற்க வச்சு தினேஷ் வந்து அது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருந்தார். இது வந்து டீமாக வந்து ஃபார்ம் ஆகிட்டீங்க, எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கமல் சார் சொன்னார். அவர் ஒத்துக்கிட்டார். ஆமாங்க சார், டீமாக தான் விளையாண்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். அடுத்தது வந்து நிக்சனும் அதே மாதிரி தான். நிக்சனை ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் வந்து சரியான ஒரு ஆன்சரு வந்து நிக்சனுக்கிட்டேருந்து வரல. ஆனால் கமல் சார் அதையும் உட்கார சொல்லிட்டாரு. ஆனால் கரெக்டான கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம் எந்தெந்த இடத்துல கேட்கணுமோ கமல் சார் கரெக்டாக தான் கேட்டார். ஆனால் வந்து புள்ளி கேங் வந்து அவங்க தான் கேங்காக விளையாடுறாங்க, நாங்கள் கேங்காக விளையாடலன்னு பூர்ணிமா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து விஷ்ணு டிக்கல் டூ பினாலே டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டார். திடீர்னு லெட்ரு ஒன்று கொடுத்து வின் பண்ணனதா அறிவிச்சிட்டாங்க பிக் பாஸ். இது வந்து புள்ளி கேங்கால் ஏற்றுக்கவே முடியல. சரியான காண்டாயிட்டாங்க அதை கொடுத்ததுமே. அடுத்தது வந்து விசித்ரா மேடத்தை பற்றி இந்த கேம் விளையாண்டதெல்லாம், ஏன் விசித்ரா மேடத்தை கேமில் வந்து நீங்கள் கல்லை எடுக்கலை அப்படின்லாம் சொல்லும்போது விஷ்ணு சொன்னார், அது தானாகவே சரிஞ்சிருங்க சார் அப்படின்லாம் சொன்னாங்க. அது என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, அது விசித்ரா மேடம் வந்து குணம் சரியில்லை. அது ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா பரவாயில்ல. ஆனால் அந்த மேடத்தை ஏன் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இன்னமும். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த மேடம் பண்ணுறது கொஞ்சம் கூடமே பிடிக்கல. ஏன்னா இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லா பெரியவங்கள வரைக்கும் எல்லாருமே பார்க்குறோம். அவங்கள பார்த்து பல பேர் கெட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய முழு குணமும் வெளியே வந்துருச்சு. ஆனால் அவங்க ரொம்பவும் நெகட்டிவாக இருக்காங்க. பாசிட்டிவ் கொஞ்சம் கூட கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. தினேஷ் ஃபேமிலிலாம் பற்றி பேசுகிறாங்க. மக்களே, பார்த்துக்கோங்க. கமல் சாரே ஒரு வேலையை பார்த்துட்டு போகிறாரு. அவர் வந்து அடுத்த பிரச்சனைக்கு போகலான்னு சொல்லி பேசிட்டு, விசித்ரா மேடம் வந்து எதையுமே சொல்ல விட மாட்டேங்கிறாங்கப்பா. ஐயோ அப்பா, ஒவ்வொரு வீடியோலையும் அவங்கள பற்றி பேசி பேசி நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பேசவே விருப்பமே இல்லை. கமல் சார் இன்னொரு பிரச்சனையை பேசலான்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு, அவர் சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு விளம்பரம்னு சொல்லிட்டு போயிட்டார் உள்ளார. இங்கே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அவர் உள்ளே போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனையை தீர்த்து விட்டு வைப்பாருன்னு பார்த்தா, இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடக்குறாங்க. இது ரொம்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. விசித்ரா மேடம்லாம் வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அர்ச்சனா வந்து பாயிண்ட்டாக அடித்தாங்க. மொக்க அடி வாங்கினுச்சு விசித்ரா. அதேமாதிரி விஷ்ணு ப்ரோவும் அப்படி தான். விஷ்ணு ப்ரோக்கிட்டேயும் தலைகணம்லாம் ஏறி போச்சு. டிக்கெட்டு பின்னாலே வாங்கிட்டா உனக்கு தலைகணம் ஏறி போச்சா அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஐயோப்பா, 3 பிள்ளைங்களுக்கு அம்மா. பிள்ளைங்க இன்னும் கல்யாணம் பண்ணுற வயசு ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எப்படி தான் வர மருமகளை பார்க்க போகிறாங்களா தெரியல. ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். கமல் சார் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் யார் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதில் வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து தினேஷ் ப்ரோ வந்து விசித்ரா மேடமும் பூர்ணிமாவையும் சொன்னாங்க. அடுத்தது வந்து எல்லாருமே வந்து பூர்ணிமாவை தான் சொன்னாங்க. அப்புறம் அர்ச்சனாவை வந்து 2 பேர் சொன்னாங்க. அர்ச்சனா வந்து நியாயத்தை கேட்டால் அது அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவங்க சொன்னது வந்து விசித்ரா மேடத்துக்கு தான் இது பொருந்தும். மெயினாக விசித்ரா மேடத்துக்கு தான் பொருந்தும். 2வது வந்து பூர்ணிமாவை சொல்லலாம். 3வது வந்து மாயாவை சொல்லலாம். இவங்கலாம் வந்து நான் சொல்கிறது தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நடந்துக்கிறாங்க.